பெர்ஃபெக்ட் கிரேட் ஸ்ட்ரிக்ட் லீகல் ஜஸ்டிஸ்னு இருந்த லைட் யகமி ஏன் அவன் அப்பாவோட போலீஸ் ஃபோர்ஸையே பிட்ரே பண்ணி ஆனிமேயோட மோஸ்ட் நோட்டோரியஸ் மாஸ் மர்டரரா மாறினான்? உண்மையில நோட் புக் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நார்மல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு லைட் யகமிக்கு நல்லாவே தெரியும். அவனோட ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் கில்ஸ்க்கு அப்புறம் அவன் கையில ரத்தம் இருக்குங்கிற ஹாரிஃபையிங் ரியாலிட்டி அவனை மென்டல் பிரேக் டவுன்ல இருந்து தப்பிக்க ரேஷனலைஸ் பண்ண வச்சது. வேர்ல்டு வைடா அவனை வர்ஷிப் பண்ற சப்போர்ட்டர்ஸோட அடோரேஷனை வச்சு ஒரு ஷேடோ எக்ஸிகியூஷனரா ஆட ஸ்டார்ட் பண்றான். இந்த காட் காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது தான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் எல் கூட ஒரு டெட்லி சைக்கலாஜிக்கல் வார்ல எங்கேஜ் ஆனா. போலீஸ் அண்ட் கோர்ட்ஸ் பேட் கைஸ் ஹேண்டில் பண்ணட்டும்னு ட்ரெடிஷனல் வேர்ல்டு சொன்னாலும் ஷினிகாமி ரியூக் ஹியூமன் வேர்ல்டு விட்டு போன டெத் நோட் பவரால கரெக்ட் ஆகி லைட் ஒரு டார்க்கர் பாத்த சூஸ் பண்றான். தாங்க வேலையை பார்த்த 12 இன்னசென்ட் FBI ஏஜென்ட்ஸ் ரூத்லெஸ்ஸா மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட சினிஸ்டர் ஐடியாலஜி ஃபிக்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் மூவ்ல அவனை லவ் பண்ண பொண்ணியை மேனிபுலேட் பண்ணான். ரைவல் எல்லோட டிராஜிக் டெத் ஆர்கெஸ்ட்ரா பண்ணான். அண்ட் இன்னைக்கு நம்ம பாக்குற அந்த ஃபேக் காட் ஹீராவா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். நீங்க டீம் லைட்டா ஹார் டீம் இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க.